தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. BCCI சிறப்பு பொதுக்கூட்டம் மும்பையில் இன்று நடைபெற்றது. BCCI செயலாளராக இருந்த ஜெய்ஷா கடந்த டிசம்பர் மாதம் ICCயின் தலைவராக பொறுப்பேற்றது முதல் அந்த பொறுப்பு காலியாக இருந்தது. இந்நிலையில் அந்த பொறுப்பிற்கு அசாமைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் தேவ்ஜித் சைக்கியா தற்போது BCCIயின் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது மட்டுமின்றி BCCIயின் பொருளாளராக புதிதாக PS பாட்டியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு BCCIயின் செயலராக இருந்த ஆஷிஷ் ஷெக்லர் மகாராஷ்டிராவின் அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றதனால் அந்த பொறுப்பும் காலியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த முதன்முறையாக இவர்களின் தலைமையில் கூடிய இன்றைய பொதுக்கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் இந்திய கிரிக்கெட்டை சார்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிலும் கடந்த டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் இந்திய அணியின் ஆட்டம் குறித்து தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோரிடம் புது நிர்வாக குழுவினர் உரையாடியதாகவும் இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்காலம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் ரோஹித் சர்மா இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு கேப்டனாக தொடர்வார் என்றும் இன்று தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அது மட்டுமின்றி கூட்டம் நிறைவடைந்த பின்னர் நம்ம செய்தியாளர்களை சந்தித்த BCCIயின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா IPL போட்டி குறித்த முக்கிய அப்டேட்டையும் நம்மிற்கு தெரிவித்துள்ளார். அதாவது வரும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி IPL தொடர் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார். போலவே மே 25ஆம் தேதி IPL போட்டி நிறைவடையும் என்றும் அவர் தகவல் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. IPL போட்டிகளில் கடந்த ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதால் வரும் 18வது IPL தொடர் ஃபைனல் இறுதிப் போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அதேபோல் பிளே ஆஃப் போட்டிகள் கொல்கத்தா மட்டுமின்றி ஹைதராபாத் நகரிலும் நடைபெறும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் போட்டியில் வழக்கமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றொரு அணியுடன் மோத வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.